ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம கஞ்சி சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அளவில் நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு, சிறும்பருப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, சிறும்பருப்பு. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரோக்கன் ரைஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால நீங்கள் ஜீரா ரைஸ் கூட போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் நார்மலாகவே கஞ்சின் போது பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஊற வைக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. அதுக்குள்ளேயே மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓகே, 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இது ஊறட்டும். பச்சரிசி, பாசிப்பருப்பு, அப்புறம் வெந்தயம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டோம். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. இதுக்கு காரம் மைல்டாக தான் இருக்கணும். 1 பிக் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ். சிக்கன் நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறேன். 250 கிராம் அளவு சிக்கன் கைமா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். நான்வெஜ் செய்கிறதுனால நான் குக்கரில் செய்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். நான் செய்யும் போதே உங்களுக்கு வெஜ்ஜு, நான்வெஜ் நோம்பு கஞ்சி, பிளெயின் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இது வச்சு சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கவனமாக பாருங்கள். ஓகே, ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் பட்டை முழுசாக போடுறேன். ஏன்னா நம்ம கஞ்சி குடிக்கும் போது பட்டை வேண்டான்னா அது மேலே ஃப்ளோட் ஆகும். அப்போ எடுத்து போட்டுடலாம். 1 பீஸ் பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 லவங்கு. இதெல்லாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை. கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் லாங்காக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. அனியன்ஸு அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நோம்பு கஞ்சி மைல்டாக தான் இருக்கணும். அதனால பச்சை மிளகா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக பார்த்துன்னு வாங்க. இப்போ நம்ம சிக்கன் மின்ஸில் தான் கஞ்சி செய்ய போகிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு பாருங்க, சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம அரிசி, பருப்பு, வெந்தயம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சோம். அதுவும் நல்லா ஊறிட்டு இருக்கு. ஒரு 1/2 hour ஊறின்னு இருக்கு. ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றது தான் இந்த நோம்பு கஞ்சி. அதனால தான் நம்ம வெந்தயம், பாசி பருப்பு இதெல்லாம் போடுறோம். நல்லா வயிற்றுக்கு இதமா இருக்கும் வெந்தயம் எல்லாம் போடும்போது. ரொம்ப ஈஸியான, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த கஞ்சி. புதினா போட்டுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கம்மியாக போட்டுங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் 1 பிக் டொமேட்டோ போட்டுக்கலாம். தக்காளி ஸ்மாஷ் ஆகட்டும். நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கஞ்சி கலர் வந்து நம்மளுக்கு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரும். அதனால நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. பச்சை மிளகாவே போட்டு செய்கிறேன். நம்மளுக்கு பச்சை மிளகாவே நல்லா ஒரு மைல்டு காரம் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் மின்ஸ்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மின்ஸ்டு சிக்கன் போட்டிருக்கிற இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடேபிள் கஞ்சி செய்கிறதா இருந்தால் கேரட், பீன்ஸ், அப்புறமா பச்சை பட்டாணி இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான்
இப்போ நான்வெஜ் கஞ்சி தான் செஞ்சு காமிச்சுன்னு இருக்கேன். நீங்க சிக்கன், மட்டன் இல்லைன்னா பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம். சிக்கன், மின்ஸ்டு மட்டன் நீங்கள் போட்டிங்கன்னா கூட போன்லெஸ் தான் போடணும். போன் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கஞ்சி நம்ம செய்யறது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி இப்போ நல்லாவே கிடைக்குது மார்க்கெட்டில் நம்மளுக்கு. பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டுமே வேணும் எனக்கு ஒரே பாட்டில், ஒன் பாட்லேயே எனக்கு நான்வெஜ் வேணும், வெஜ் வேணும்னா நீங்கள் மின்ஸ்டு சிக்கன் இல்லை மின்ஸ்டு மட்டன் போட்டுட்டு கூடவே நீங்கள் வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை, வெஜிடேபிளும் இல்லை, சிக்கன் மட்டனும் இல்லைன்னு போது நீங்கள் என்ன பண்ணணும், இதே மெத்தட் தான். ஆனால் சிக்கன், மட்டன், வெஜிடேபிள் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு சிக்கன் க்யூப்ஸ் வருது இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி மேகி சிக்கன் க்யூப்ஸ் வருது. இதுலேருந்து 1 க்யூபை ஆட் பண்ணிக்கணும். 1 க்யூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது போட்டு செய்கிறேன். இந்த க்யூப் நீங்கள் போடும் போது உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்டாக் இந்த க்யூப் நல்லா ஒரு ஃப்ளேவரபுளாக டெலிஷியஸாக இருக்கும் கஞ்சி. இன்கேஸ் உங்கள்கிட்ட வெஜிடேபிளும் இல்லை, சிக்கன் மட்டனும் இல்லைன்னு போது இந்த மாதிரி க்யூப் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மேகி மசாலா வருது இல்லைங்களா, அந்த மசாலா கூட வாங்கி 1 பேக்கெட் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சியில். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிட்டதுல எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் நல்லா ஒரு 50% இதுலயே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆனியன் இந்த மசாலால நல்லா வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடு சேர்ந்து நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் செய்யறதுனால நான் குக்கரில் செய்கிறேன். இதே தான் நீங்கள் ஒரு நல்ல அகலமான பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கணும். கஞ்சிக்கு மட்டும் நம்ம நல்லா கொஞ்சம் பெரிய தாராளமான கண்டெய்னர் எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றுவோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 250 கிராம் அளவு இருக்கும். 4 கிலோ அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து. ஸோ நான் வந்து எப்படியும் ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். அப்போதான் கஞ்சி வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுவோம். அரிசி பருப்பு இந்த தண்ணி சிக்கன் இது எல்லாமே நல்லா சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். 1 லிட்டர் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுறேன். இன்னும் கூட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கப் அளவில் நான் தண்ணி ஊற்றணும். கப் அளவில் எப்படி ஊற்றுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ அரிசி பருப்பு எடுத்தீங்க இல்லையா, 1 கப் அரிசி 1/2 கப் அளவு பருப்புன்னு நீங்கள் அதுலேயே மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸு பருப்புனா நீங்கள் 6 to 7 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுதான் கப் அளவில் மெஷரு. ஆனால் கண்டெய்னர் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க பெருசாக. இப்போ நான் இதை வந்து நல்லா பாயில் ஆறுத்து விடுறேன். நல்லா பாயில் ஆகட்டும். அப்புறமா உப்பு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெதுவாக கொச்சி வரட்டும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கஞ்சி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம். இன்னும் குக்கர் லிட்டு போடல. பாருங்க அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு பாயில் ஆயிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பார்க்கலாம். நான் 5 மினிட்ஸ் டைமர் வச்சேன். டைமர் வச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுக்கு அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் நல்லா சேர்ந்து கஞ்சி நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இதில் இன்னும் கூட நீங்கள் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. சர்வ் பண்ணிக்கலாம். நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கைமா நோம்பு கஞ்சி. இதே தான் மட்டன் கைமா போட்டு எப்படி செய்யறது, இல்லை ஒன்லி வெஜிடேபிள்ஸ் போட்டு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அதையும் செப்பரேட்டாக செஞ்சு பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் நோம்பு கஞ்சி செஞ்சுருக்குது. இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஃபைனலாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம நோம்பு கஞ்சி சிக்கன் நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் தண்ணி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் சரியாக குக் பண்ணலன்னா
தண்ணி செப்பரேட்டா இருக்கும். அரிசி செப்பரேட்டா இருக்கும். ரைஸ் கீழ செட்டில் ஆயிடும். தண்ணி மட்டும் மேல இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடாது. இந்த மாரி பதத்துல தான் இருக்கணும். நம்ம கஞ்சி சர்வ் பண்ணும்போது இந்த மாரி இருக்கணும். Thanks for watching. Bye. See you in the next video. Honey menopause?